2016 ஆரம்பமான ரைசினா மாநாடு 11வது தடவையாக இம்முறை நடைபெறுகின்றது. HNBF லீசிங் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒரு நாள் சேவை. அவதானம், ஒத்துழைப்பு, முன்னேற்றம் என்ற துணைப்பொருளில் இம்முறை மாநாடு நடைபெறுகின்றது. 110 நாடுகளைச் சேர்ந்த 2700க்கும் மேற்பட்ட அரசு தலைவர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு தலைவர்கள், பல்வேறு துறைகளின் நிபுணர்கள், புலனாய்வுத்துறை நிபுணர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். பிராந்திய கடற்பரப்பில் உதவி கோரிய கப்பல்களில் இருந்த ஈரான் கடற்படையினர் தொடர்பான தற்போதைய நிலைமை தொடர்பில் அமைச்சர் விஜித் ஹேரத்திடம் மாநாட்டில் கேள்வி எழுப்பப்பட்டது. நீங்கள் ஈரானியர்களை மீண்டும் அவர்களது நாட்டில் ஒப்படைப்பீர்களா அல்லது அவர்களை அமெரிக்காவிடம் ஒப்படைக்குமாறு உங்களுக்கு ஏதேனும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றதா? நாம் சர்வதேச கடல்சார் சட்டத்தை பின்பற்றுவோம் என்பதை மீளவும் வலியுறுத்துகின்றேன். இது சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவே நாம் செயற்படுவோம். நாம் எந்தவொரு தரப்பினருக்கும் சார்பாக செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை என நான் கருதுகின்றேன். இவற்றை நாம் மனிதாபிமான ரீதியிலேயே அணுகிறோம். எனவே சர்வதேச விதிகளுக்கு அமைவாக நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். கொச்சி துறைமுகத்திலும் 183 மாலுமிகளுடன் ஈரானிய கப்பல் ஒன்று தற்போது நங்கூரமிட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்தும் இதற்காக இந்தியா வழங்கும் ஒத்துழைப்பு குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த கப்பலின் பாதுகாப்புக்கு இந்தியா அரசியல் அல்லது இராணுவ ரீதியில் பொறுப்பில்லை எனினும் இது இந்திய கடற்பரப்புக்கு மிக அருகிலேயே இடம்பெற்றதல்லவா? உண்மையில் இதுவே நிலவரம். இந்த கப்பல் தொடர்பில் ஈரானிய தரப்பிடமிருந்து எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் எமது கடல் எல்லைக்கு மிக அருகில் இந்த கப்பலுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டமையால் எமது துறைமுகத்திற்கு வர வேண்டும் என அனுமதி கோரினர். நான் நினைக்கின்றேன் அது கடந்த 28ஆம் தேதி என. இதனை அடுத்து கடந்த 1ஆம் தேதி நாம் அதற்கு அனுமதி வழங்கினோம். சில தினங்களில் கொச்சி துறைமுகத்தை வந்தடைந்தனர். அந்த கப்பலில் இருந்தவர்கள் இளம் கடற்படையினர். தற்போது அவர்கள் அருகிலுள்ள இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உண்மையில் இந்த கப்பல் கடற்படை கண்காட்சியில் பங்கேற்கவே வருகை தந்தது. அப்போது இருந்த நிலைமை வேறு. அதனையடுத்து ஏற்பட்ட நிலைமைகளால் அவர்கள் நடுக்கடலில் மாட்டிக்கொண்டனர். எனவே கஷ்டத்தில் இருக்கும் ஒரு கப்பல் உதவி கோரும் போது அவர்களுக்கு உதவி வழங்குவது மனிதாபிமான செயற்பாடாகும். அதற்கமையவே நாம் செயற்பட்டோம். ஏனைய 2 கப்பல்களில் ஒன்று இலங்கையில் அவ்வாறானதொரு நிலைமையை எதிர்கொண்டது. அவர்களும் அது தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுத்தனர். மற்றொரு கப்பலால் வர முடியாமல் போனது. இதில் சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் நாம் இதனை மனிதாபிமான ரீதியிலேயே அணுகினோம். நாங்கள் சரியான விடயத்தை செய்தோம் என நம்புகின்றோம். And I think we were guided by that principle.